எல்லாருக்கும் வணக்கம். நீதிபதிகள், சிபிஐ, வழக்கறிஞர்கள், பிரஸ் மீடியாக்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று நீதிபதிகள் அடித்து கொன்ற கொலை வழக்கில் உத்தரவு போட்டிருக்காங்க. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கூட என் மயம் போனதை தாங்க முடியாத வருத்தமும் இருக்கு. 11 மணிக்கு நடந்திருக்கு கோயில்ல. எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. 11 மணில இருந்து 2 மணிக்கு தான் ஸ்டேஷன்ல கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. நேரத்தை எல்லாம் ஒரு காரணம் சொல்லி கொண்டு விட்டுருக்காங்க. ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? வீட்டுக்கு என் மையம் இப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? யாராலும் அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. எதுக்கு அடிச்சாங்க? யாருக்காக? எதுக்காக அடிச்சாங்க? என்ன காரணத்துக்காக என் மையம் செஞ்சதை பார்த்து அடிச்சாங்க? எனக்கு சொல்லியிருக்கணும்ல. சொல்லாம கூட்டி கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும். 4:30 மணிக்கு தான் சொல்றாங்க. எனக்கு தெரியும் சொல்றாங்க இந்த மாதிரின்னு. எதுக்கு சொல்லாம கூட்டிட்டு விட்டாங்க? யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதான்ற மேடம் பொய் புகார் கொடுத்திருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பெரிய இடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு. நாங்க அதனால அந்த உத்தரவு படி செஞ்சோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்றாங்க. அந்த 5 பேர் பெரிய இடங்கிறது யாரு அது எங்களுக்கு தெரியணும். எனக்கு ஏன் தெரியப்படும்? 4:30 மணிக்கு எனக்கு தெரியும். நாங்க போய் ஸ்டேஷன்ல போய் என் மயனை போய் பார்த்தேன். நானும் சின்ன பையன் போய் 8 மணிக்கு பார்த்தோம். அங்கே என் மயனை போய் கேட்டதுக்கு நான் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னான். சொல்லவும் சக்தி சொல்லலாம்ல, சொல்லுங்க. சக்தி தம்பியை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் கூட்டிட்டு போய் எங்களை காமிச்சாரு. கூட்டி என் பையனை கேட்டுக்கிட்டு இருக்கேல அவர் சொன்னா எனக்கு தெரியாதுமா நான் எடுக்கலன்னு கையை காமிச்சான். அப்ப ஒரு போலீஸ்கார் நீங்க நிக்காம போங்கம்மா போங்க 2 பேர் விரட்டி விட்டாங்க. நாங்க வெளியே போய் நானும் என் பையன் நின்றுகிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியிலேயே எங்க நிக்க விட மாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரங்க. அப்ப சக்திகிட்ட கேட்டு எப்படின்னா போக சொல்றாங்க. நீங்க போங்கம்மா நான் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்ல. சொல்லவும் 2 விட்டுட்டு வர மனசு இல்லாமத்தே சரி சக்தியும் கூட்டு வந்துருவாப்ல. சரி காலையில எது நடந்தா நம்ம காலைல முதல்ல ஒரு வக்கீல பார்த்து வெளியே எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சக்தி இருக்க தைரியத்திலையும் நம்பிக்கையிலையும் வந்தோம். காலையில தூங்கி நானும் என் பையனும் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிக்கிட்டீங்களா ஒரு 2 பேர் ஒரு டெம்போ வச்சு நின்றுட்டு இறங்கி வந்தாங்க. இறங்கி வரையில் நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் 6 மணியே போல காலையில. சோப்பு வாங்க வந்தேன். அப்புறம் ஒரு டெம்போல வெள்ளை வண்டியில 2 பேர் இறங்கினாங்க. இறங்கையில நான் பார்த்துட்டு வேகமா என்னை நோக்கி தான் வந்தாங்க. வரும் யாரும் தெரியல. சோப்புக்கார பிள்ளைகிட்ட கடைக்காரப்பிட்ட காசு குடிக்கல வந்தாங்க. வீடு எதுமான்னு கேட்டாங்க. இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன். உன் மையம் என்ன பண்ணிருக்கியான்னு தெரியுமாமா அப்படின்னு. என்ன சார் பண்ணிக்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி எடுத்திருக்கியான்னு சொன்னாங்க சார் அப்படின்னு. வீட்டை வாமா கதவை திறக்க போனாங்க. நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குறேன், இந்த பக்கம் கூட்டிட்டு லைட்டு போட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவு இருக்கு. அத பக்கம் போக நீ ஏமா ஓடி போய் முதல்ல கதவை திறக்கிற? நான் திறப்பே இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார் பையன் தூங்குற இருட்டா இருக்கு மிதிச்சு சொல்லிட்டு நான் லைட்டு படத்தான் சார் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டினாங்க. பீரோலாம் திறமா அப்படின்னு சொன்னாங்க. பீரோலாம் திறக்கவும் சாவி எடுத்து பீரோ திறந்து உள்ள இருக்க புறாம எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு எங்கேமா வச்சிருக்கேன் நகை அப்படின்னு கேட்டேன். சார் இல்ல சார் தெரியல சார் அவன் ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க. என் மயங்கர் ரஃபா போற பீஸ் எல்லாம் வெளியில தான் வச்சிருக்கேன். அதை பூரா எடுத்து அவங்க தான் கொட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒண்ணு கூட இல்லாம நீ எந்திரா அப்படின்னு சொல்லி என் சின்ன பையன் முகம் கூட கழுவல. முகம் கூட கழுவ சட்டையை கூட பிரட்டி கூட போட விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளவு வேகமா அவனை போட வச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்ப கேட்டாங்க உன் மயன் ஆட்சி கடை எங்கமா இருக்கு அப்படின்னு. ஆட்சி வீடு எங்கமா இருக்கு? ஆட்சி தாத்தால இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லம்மா கடை வச்சிருக்காங்க கோயிலுக்கு மேல கடை வச்சிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கூட சொன்னேன். சரி எங்க சொந்தக்காரங்க இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். அவங்க பேரு குருவம்மான்னு சொன்னேனம்மா அப்படின்னா எங்க பெரியம்மா தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்ப வீடை காட்டுறாங்க. சின்ன பையனை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போவோம். சரி கூட்டிக்கொண்டு வீடைத்தானே காமிக்கத்தானே கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உள்ளதான் எடுத்து வச்சுட்டு வெளியே பார்த்தா அப்புறம் எங்க சொந்தக்காரன் பக்கம் போனவங்க சொன்னாங்க என்னமோ சின்ன பையனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. சொல்லி என்ன வீடைத்தானே காமிக்க போறேன்னு கூட்டிட்டு போனாங்க. அவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் அப்ப வினோத்ன்றவங்க அந்த பையன்ட்ட போய் நான் கேட்டேன். தம்பி இந்த மாதிரி சின்னவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி. இல்லம்மா விசாரிச்சு விட்டுருவாங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்ல. சொல்லவும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன். வரல. 11 மணி ஆச்சு 10 மணி ஆச்சு வரல. அப்புறம் எங்க அக்கா அண்ணன் மயன்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி இல்ல வந்துருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருக்கவும் அப்புறம் திரும்ப எங்க அண்ணன் மயன் தான் போன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ரொம்ப லேட் ஆயிடுச்சு 2 பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு விவரம் தெரியலப்பா நீ சக்தி தம்பிக்காவது போன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு போன் போட்டுச்சு எங்க அண்ணன் மயன்.
போடையில போன் போகலத்த, நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணா தரேன், நீங்க வேணா போடுங்கத்தேன்னு சொல்லுச்சு. சரி கொடுப்பா, நான் பேசுனதே இல்லை, சரி குடியா நான் பேசுறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன், போகல. திரும்ப ஒருக்கா போட்டேன், எடுத்தாப்ல இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இல்லப்பா பயப்படாதீங்க, திரும்ப கூட்டிட்டு விட்டுருவாங்க, விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, விட்டுருவாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு வயசாகி போச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. எடுத்திருந்தா உள்ள வைக்க போறீங்க, எடுக்கலைன்னா வெளியே விட போறீங்க, இந்த தைரியத்துல நான் இருந்தேன். இல்லைன்னா எடுத்திருந்தா உள்ள வைக்க நம்ம ஒரு அக்கில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்துல நானும் என் மயனை ரொம்ப. இவனையும் கூட்டிட்டு போய் 6 மணி சரி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க. சரி 2 பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்க தான், நம்ம சொந்த பந்தம் தானே, நம்பித்தான் நான் முக்கியமா இருந்தேன், நம்பி இருந்தேன். யாருமே கேட்கலன்றது என் மயன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன் கேட்கல, யார் எடுத்ததை பார்த்தது யாரு, என் மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு? நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது, இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனா யாரா சொல்லுங்க, என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. இப்பவே நான் சாகுறேன். அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன், கஞ்சிக்கு யார் வீட்லயும் போய் கஞ்சிக்கு பாட்டுல துணிக்கு விடல. நானு வைராக்கியமா பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்துன்னு நினைச்சா 2 பிள்ளைங்க வச்சிருந்தேன். ஆனா கடைசி ஊர் போய் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு போருக்கு தப்பான போருக்கு எதுக்கு கொடுத்தாங்க, அதனால தெரியப்படுத்தணும். கோயிலுக்குள்ளே அடிச்சாங்க, எதுக்காக அடிச்சீங்க எனக்கு அது முதல்ல தெரியணும். உரிமைப்பட்டு அடிச்சீங்கல்ல, அப்ப நீங்க அதை வச்சு நீ காப்பாத்திருக்க மாதிரி எனக்கு சொல்லிருக்கணும். முதல்ல எனக்கு தான் முதல் தகவல் சொல்லிருக்கணும். வேர்த்த ஒரு காரணம், இந்த 2மே எனக்கு ரொம்ப கொள்ளுது. வேர்த்த ஒரு காரணம் சொல்லி என் மயில கொண்டு எதுக்கு நீ கொண்டு இங்க கூட்டி கொண்டு நீ விட்ட, அதுக்கு முதல் பதில் சொல்லணும். தெரியும் எனக்கு அது சொல்லியா. நிக்கிதா முதல் கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது தானே, வெளியே வரவே கூடாது. பொது பயனால முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிபிஐ சார் மேல நம்பிக்கை இருக்கு. தம்பி கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். நீதிமன்றத்துல நீதிபதி ஸ்ரீமதி சொல்லியிருக்காங்க, காவல்துறைக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். யாரா இருந்தாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் போராடுனதுக்கு நிக்கிதா கொடுத்த புகாரும் ஒரு பொய்யான புகாரும் சிபிஐ அறிக்கை தயாரித்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி உங்களுடைய மகன் கொலை வழக்க இவ்வளவு பேசினது, இவ்வளவு தீர்ப்பு கொடுத்தது, இதை பத்தி எப்படி பார்க்கணும்? வரவேற்பது ஒரு தாயா இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த இத தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு. ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு தாயோட வலி, அதை உணர்ந்து அவங்க கொடுத்திருக்காங்க. சரியா தம்பி, இதெல்லாம் சொல்ல வேணாம். வெளியே வரக்கூடாது, யாரா இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில கூட தீங்கி நாச்சு வெளியே வரவே கூடாது, யாரா இருந்தாலும் சரி. மேற்கொண்டு விசாரிச்சு யாராருன்னு பார்த்து மேற்கொண்டு உள்ள தள்ளணும். நிக்கிதா பொய் புகார் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்களா, அவங்கள இப்ப நீதிபதி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. பொய் புகார்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்ல இப்பதான் உங்களுக்கு தெரியும்? பொய் புகார்னு எங்களுக்கு நேத்து தான் தெரியும். அஜித் எடுத்திருக்க மாட்டான்னு தெரியும். எனக்கு ஏற்கனவே என் பையன் எடுத்திருக்க மாட்டேன், நான் நம்புறேன், முழுசா நம்புறேன். அந்த மாதிரி நான் பிள்ளை வளர்க்கவே கிடையாது, எடுத்திருக்க மாட்டேன். நான் ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனா ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியணும்ன்றதுக்காக இவ்வளவு நாள் இந்த இதுக்காக நாங்க காத்திருந்தோம். அது இப்ப தீர்ப்பாய் சொல்றது வேற, அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு காத்திருந்தோம். அது இந்த உலகம் இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. அடுத்த கட்ட இந்த வழக்குல நிறைய பேரை ஒரு சேர்த்திருக்காங்க. அதாவது டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நிறைய பேர் வழக்குல சேர்த்திருக்காங்க. அவங்க மேல என்ன மாதிரி நடவடிக்கை நீங்க எடுக்கணும்? அந்த 5 பேர் உள்ள இருக்காங்களா, இவங்க மேல சிறைக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சிறைக்கு செல்லணும். ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா, முளாப்படி தண்ணி இல்லாம இதெல்லாம் உங்க சட்டத்துல இருக்கா? தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது உங்க சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கணை மாதிரி பண்ணிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி,
வச்சு விசாரி. எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்துல எடுத்து தொங்க விட்டுருக்க, வயிற்றுக்கா கஞ்சி தன்னால போறது. யாரும் என் தப்பா எடுத்துக்கிறாங்க. தன்னால போற நீர் மரத்தை கூட வள்ளி கட்டாயம் வர வச்சிருக்காங்க. பிள்ளை பத்தாங்க, வேற என்ன பார்த்தாங்க? உன்னே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. இவ்வளவு கொடூரமாவா? என் மய குன்னி குறியே செத்துப்பேன். இனிமே எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு அவன் உயிரை விட்டு போயிருப்பேன். அப்புறம் ஒரு கொடூரமா அவனை பண்ணிருக்கீங்க. எங்க கூட்டிட்டு போறது? கம்மா கடுவாலும் கூட்டிட்டு போறது? உன்னை ஒரு தாய் பெற்றிருப்பாங்க, நீ இந்த அக்கான்னு சொல்ல பிறந்திருப்ப. மனுஷனுக்கு இறக்க குணம் வந்து 6 அறிவு உள்ளவன் கொடுத்திருக்கேன். 5 அறிவுக்காரன் நீ விளையாட வச்சிருக்க. என் கொலை கொதிக்கிற மாதிரி யாராரு கூட கொதிக்குமா? இதுல ஈடுபட்ட எவனு வெளியே வரக்கூடாது. எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இப்படி நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கான நேரம் எங்களை கொடுக்கல. அது என்னன்னு விசாரிக்க கூட எங்க நேரம் கொடுக்கல. வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்தா அன்னைக்கு பட்னியா போட்டு கொண்டிருக்கீங்களா? நீங்களாம் மனுஷப்பிறவிகளா பிறந்தீங்களா? சில விஷயங்களா இருக்கு, முடியாது. நான் ஒரு தாயா கும்புறல, உலகம் பூரா கும்புறத்தையும் செய்து இப்படியுமா இப்படியா கேள்விப்படவே இல்லை. இந்த கொடுமை எல்லாம் நடத்தணும் கேள்விப்படவே இல்லை. கடவுளை கேள்விப்படவே இல்லை. சார், அடுத்த கட்ட நடவடிக்கை அதுல என்ன பாக்குறீங்க? இப்போ வந்து 6 பேர் உள்ள இருக்காங்க. அடுத்த கட்டே அதுல சிபிஐ வந்து விசாரிச்சு ஆட்களை வந்து சேர்த்திருக்காங்கல்ல, அடுத்த கட்ட நகர்வா என்னவா நகர்வுகள் இருக்குன்னு நினைக்கிறேன்? எல்லாருக்கும் வணக்கம். நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, ஊடகம் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க, நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க. நேத்து மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறாங்க. 17ஆம் தேதிக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. எது சம்பந்தமா அப்படின்னா, அஜித்குமார் இந்த நகையை திருடினாரா இல்லையா, இது காவல் மரணமா இல்லையா, இதில் ஈடுபட்ட காவலர்கள் யார், இதுல ஈடுபட்ட இன்னும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் யார், முன்விரோதம் இருக்கிறா, இப்படி பல கேள்விகளை எழுப்பி சிபிஐ வழக்கறிஞர் பதில் பெற்றிருக்கிறாங்க. இதுவரைக்கும் சிபிஐ வந்து நான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மூடி முத்திரையிட்ட கவர்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. விக்டிம் ஃபேமிலிக்கு கூட அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. நாங்க நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு கோப்புகளை எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கே என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனா நேற்று சிபிஐ தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதிபதி முன்னிலையில இதுவரையும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத வாய்மொழியாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எழுத்து மூலமா தாக்கல் பண்றதுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க இத்தனை நாள் காத்திருந்தது இந்த கொலை வழக்குல தண்டனை கிடைக்கணும்ன்றது ஒரு விஷயம். இந்த கொலையை யார் யாரெல்லாம் பண்ணா, எதுக்காக பண்ணாங்க, ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் யார் யாரு, இன்னும் வந்து மேல அதிகாரிகள் காவல்துறையை தவிர மற்ற அதிகாரிகள் யாரும் ஈடுபட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், இந்த பிரஸ் மீட்டே எதுக்காக அப்படின்னு கேட்டா, அஜித் ஒருவேளை திருடி இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கூட இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அதான் அஜித் திருடல அப்படின்றத சிபிஐ விசாரிச்சு அவங்க வந்து குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணி இருக்கிறதா, 90 பக்கம் அடங்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணி இருக்கிறதாவும், அது விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிறதாவும் நேற்று வந்து முறையான தகவலை வந்து சிபிஐ தரப்புல உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த காவல்துறை இப்படி பண்ணணும், இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா அஜித்குமாரோடைய குடும்பத்தினர் இப்பதான் மன நிம்மதியா ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் மன நிம்மதியா ஆறுதல் சுத்தமா இல்ல. அவங்க 6 மாசமா கிட்டத்தட்ட அழுதுட்டு இருக்காங்க. இது போக இன்னொரு கோரிக்கையும் நாங்க சிபிஐ வைக்கணும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற 2 பேர் அடங்கிய அமர்வுல எஸ்எம்ஜே அவர்கள் அடங்கிய அமர்வுல இதன் மிக விரைவா இந்த தீர்ப்பை நடத்தி, இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீடியன்ட் சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ 6-7 மாதம் ஆயிட்டு. இப்பதான் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது சிஜேஎம் கோர்ட்ல ரிட்டர்ன்ல இருக்குது, மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. டிஎஸ்பி அதாவது இதுல 6 பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல 5 பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனா 6வது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணல, சம்மன் கொடுத்து தான் வர வச்சிருந்தாங்க சிஜேஎம் கோர்ட்ல. அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள், 5வது நீதிபதி அவர்கள் தான், 5th ADJ அவர்கள் தான் அவங்களை கூப்பிட்டு சக்திசரன் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஏன் வந்து இவரை ரிமாண்ட் பண்ணல, இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் வந்து இவர் மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி தானா முன் வந்து அவரை வந்து கூண்டுக்குள்ள உட்கார வச்சு இரு தரப்புலயே வழக்கறிஞர்களை கேட்டு தானா உத்தரவு பிறப்பிச்சு ரிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சண்முக சுந்தரம், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார்,
அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் ஒரு ஏட்டையா, நாலு பேருக்குமான சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி இப்போ பெண்டிங்ல இருக்கு. இந்த நிலைமையில தான் நேற்று வந்த விசாரணையில இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம், நிக்கிதா பொய் புகார் கொடுத்திருக்கிறாங்க, அஜித்குமார் திருடல அப்படின்ற விஷயம் இன்னைக்கு ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் தரப்புல இருந்தே வந்திருக்குது. இதுவரை நாங்க சொல்லிட்டு இருந்தோம் அஜித்குமார் திருடல அப்படின்ட்டு. அஜித்குமார் திருடுனதுக்கான எந்தவித ஆதாரங்களும் கிடையாது. அப்படியே அஜித்குமார் திருடி இருந்தாலும் கூட அவங்க சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், ரிமாண்ட் பண்ணிருக்கணும், கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கலாம், சட்டப்பூர்வமா போயிருக்கலாம். ஆனா ஒரு நபரை சாத்தாங்குளம் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஷன்ல வச்சு ஒரு அப்பா மகனை அடிச்சு கொண்டு அந்த விசாரணை இவ்வளவு சீரியஸா கிட்டத்தட்ட 9-10 காவலர்கள் உள்ள இருக்கும் போதே ஸ்டேஷன்ல வெளியில கூட்டிட்டு போய் அடிக்கிற ட்ரெண்டை இவங்க உருவாக்கி ஸ்டேஷன்ல இருந்து வெளியில அழைச்சிட்டு போய் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இதுல எப்படி நிக்கிதா கொடுத்த புகாரே பொய்யானுன்ற அடிப்படையில எப்படி இவ்வளவு சீரியஸான நடவடிக்கை எடுத்தாங்க? இதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு எங்களுக்கு இன்னும் விடை தெரியல. இது மக்களுக்கும் தெரியணும், இந்த குடும்பத்துக்கும் தெரியணும், இந்த உலகத்துக்கே தெரியணும். ஏன் நிக்கிதா பொய் புகார் அளித்தும் ஒரு சாதாரண ஒரு குற்ற வழக்குல இவ்வளவு பெரிய நடவடிக்கை ஏன் எடுத்தாங்க? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க டிஎஸ்பிக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்றத விசாரிச்சு அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சிபிஐ தரப்புக்கு நாங்க குடும்பத்தினர் சார்பா நாங்க கோரிக்கை வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இவங்க 4 பேர், நவீன்குமார், பிரவீன்குமார், அருண், வினோத், இவங்க 4 பேர் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான நிவாரணம் இன்னும் வழங்கப்படாம இருக்குது. அன்னைக்கு நீதிபதி அவர்கள் இவங்களுக்கு தனியா 15 லட்சம் உத்தரவும் கொடுத்தாங்க. ஆனா அரசு வழக்கறிஞர் குறுக்கிட்டதுனால அதை கொடுக்கல. இவங்களும் அடிபட்டு இருக்கிறாங்க, இவங்க வேதனை அனுபவிச்சிருக்காங்க. இப்ப அருண் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறாரு. அவர் ஆட்டோல யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க. அவர் ஆட்டோ ஓட்டுறதுல ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாரு. இந்த பகுதியில அவர் அடிபட்டதுனால இவர் திடீர்பாரோன்னு நினைச்சுக்கிட்டு அதுல ஏற மாட்டாங்க. இப்ப அவர் நிரபராதின்னு தெரிய வந்திருக்குது. இப்ப அந்த 6 மாசம் இழப்பீடு என்ன இவங்க மாவு வித்து தொழில் படைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வருமானமே மாவு விற்கிறது மட்டும்தான். இவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாவு விற்கிற தொழில் அடிபட்டு போச்சு, யாரும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க. அஜித்குமார் திடீர்பாரோ அப்படின்னு நினைச்சு இந்த இழப்பீடு எங்க போய் இவங்களோட இழப்பீடு கேட்கறது? காது சவ்வு ஒருத்தர் பிரவீன்றவருக்கு காது சவ்வு கிழிஞ்சிருக்குது, ஆபரேஷன் பண்ற நிலைமையில இருந்தாரு. அவரு ஓபி பார்த்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் காதுக்கு பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த இழப்பீடு எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சாகணும், மரியாதை கிடைச்சாகணும். யாரெல்லாம் திருட நினைச்சாங்களோ அஜித்குமார் திருடப்படல அப்படின்றதுதான் ஒரு சாவுக்கு பின்னாடியும் அவங்களுக்கான மரியாதை வழங்கப்படணும். ஒருத்தர் இறந்தாலும் கூட அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் கூட அவர் திருடல அப்படின்ற மரியாதை, அவர் நேர்மையானவர் அப்படின்ற மரியாதை அவருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் நாங்க கேட்டுக்கிறோம். அது சிடிஆர் ரிப்போர்ட் மூலமாவும் கால் டீடைல்ஸ் மூலமாவும் யாரெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க பாத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை சிபிஐ தரப்பு தான் விசாரிச்சு சொல்லணும். சிபிஐ தரப்பு விசாரிச்சு சொல்லணும். இதுவரையும் அவங்க பண்ணதுல எங்களுக்கு திருப்தி இருக்குது. ஆனா இதையும் பண்ணணும்னு நாங்க கேட்கிறோம். அது மட்டும் இல்லங்க, அஜித்குமாரோட செல்போன் எங்க? எங்களோட முக்கியமான கேள்வி, அஜித்குமாரோட செல்போன் எங்க? மூன்று காவலர்களோட செல்போனை விசாரிச்சு வாங்கியிருக்கிறாங்க. மற்ற காவலர்களோட செல்போன் எங்க? அதுல வீடியோ எடுத்தாரு ஒரு காவலர் அஜித்குமாரை கூட்டிட்டு போனதுல இருந்து அவர் எந்தெந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரோ எல்லா இடத்துலயும் அந்த செல்போன்ல அவரே படம் பிடிச்சிருக்காரு. அப்ப அதை எடுத்தாலே அந்த வீடியோல இருக்க ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமா வெளியில வந்துடும். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வைஸா இன்னும் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஏற்கனவே கேஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகும். அப்ப அதெல்லாம் எங்க? இவங்களோட செல்போன் எங்க? பிரவீன் தானே? பிரவீன் யாரு? பிரவீன், அழகு பொண்ணு, அஜித்குமார், இவங்களோட செல்போன் எங்க போச்சு? இது ஏன் பட்டியல்ல இல்ல? இதுவரை 102 ஆவணங்களும் 103 சாட்சிகளும் சேர்த்திருக்கிறாங்க. இந்த செல்போன்லாம் எங்க போச்சு? கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் சார், கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இப்ப உயிர் போயிருக்காதுல்ல, நிக்கிதா போய்கிட்டு சாப்பிட்டுட்டு யோசிச்சுட்டு திருப்பி புகார் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? போய் பிளான் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ஆஃப்டர் தாட்னு சொல்லுவாங்க. போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. இதை கொடுக்க வச்ச நபர் யாரு? நிக்கிதாவை இந்த நகை கிடைச்சிட்டா ஆளுக்கு பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அந்த நபர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இது எங்களோட கேள்வி. அஜித்குமார் திருடி இருக்கலாம், அந்த நகையை நீங்க கைப்பற்றுங்க, ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அந்த நபர் மேல என்ன நடவடிக்கை? கண்டிப்பா எடுக்கணும். இல்ல, இந்த சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி பெண்டிங்ல இருக்கிறதுனால எங்களால அடுத்த கட்டமா எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறோம். ஆமா, இல்ல எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜ் ஷீட் கிடைச்சாதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும். அதே போல
ஒவ்வொரு வாய்தாலையும் சிபிஐக்கு வந்து நிறைய கால அவகாசம் கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் வந்து நிறைய கால அவகாசம் கொடுத்தாங்க. இந்த வழக்கையும் சேர்த்து விசாரிச்சு முடிங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு 7-8 மாசம் கழிச்சுதான் இந்த திருட்டு வழக்குல இப்பதான் இந்த நடவடிக்கை சொல்லியிருக்காங்க சார். இந்த திருட்டு வழக்கு எப்பயோ போட்டாங்க. 303/2025 வழக்கு எப்பயோ ஃபைல் பண்ணிட்டாங்க. நேத்து தான் அதில் முதல் முறையா அஜித்குமார் திருடல, அஜித்குமார் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை, இதை நாங்க வழக்கை க்ளோஸ் பண்றோம், 90 பக்கம் அறிக்கையை தாக்கல் பண்றோம்னு சொல்லி நேத்து தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த குடும்பத்துக்கு இப்பதான் பெரிய ஆறுதல் தந்திருக்கு. கண்டிப்பா சீர்திருத்தம் பத்தி இன்னும் சொல்லல, நம்ம அதை பேசணும் சார். சார் இந்த கொலை வந்து நம்ம நாட்டுல ஜனநாயகம் சட்டம் அப்படின்ற விழிப்புணர்வு மக்களுக்கும் காவல்துறைக்கு இருந்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்காது. ஒரு கண்ணு முன்னாடி ஒருத்தரை 6 பேர் போட்டு அடிக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் கேட்க வரல, இந்த பகுதியில் ஏன் கேட்க வரல அப்படின்னா, சிவகங்கை, கிருஷ்ணகிரி இது போன்ற பின்தங்கிய மாவட்டங்கள்ல சட்டம் சார்ந்த அறிவே மிக குறைவா இருக்குது பொதுமக்களுக்கு. அடிக்க கூடாது, ஒரு நபர் கைது பண்ணா, ஒரு போலீஸ் வந்து ஒரு நபரை கைது பண்ணா அவர் கைது ஆக மறுக்கிறார் அப்படின்னா அதுக்கு உண்டான போர்ஸை மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்பயும் அதுக்கு உண்டான போர்ஸை மட்டும்தான் பயன்படுத்தினே தவிர அடிக்க கூடாது. அடிச்சு விசாரணைக்கிறது எங்கேயுமே இல்ல. நாங்க பொதுவா சீனியர் பாப்பா மோகன் சார் சொல்ற மாதிரி காவல்துறையில் எல்என்டோ தனியா பிரிக்கணும், விசாரணை முகமைகளை தனியா பிரிக்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு தனிய பவர், எல்என்டோவுக்கு தனி பவர் கொடுத்தாதான். ஏன்னா காவல்துறைக்கு பிரச்சனை, ஒரு சில அழுத்தங்கள் இருக்குது, அவங்களே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்குது. வந்தபஸ்து போய் கொடுக்கணும், போய் கோர்ட்டுக்கும் போய் சாட்சியை கூட்டிட்டு போகணும், வழக்கையும் பதிவு பண்ணணும், விசாரிக்கவும் செய்யணும். இதுல மேலதிகாரி இருந்து அழுத்தம் வேற வருது. உதாரணத்துக்கு அன்னைக்கு வந்து நிகிதா வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ காவல் நிலைய வாசல்லே வச்சு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவரோட இன்னொரு நபர் வந்து கூட போயிருக்கிறார். நீங்க பேட்டி கொடுங்க, இந்த மாதிரி வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கூட இருந்து தவறா சொல்லி கொடுத்துருக்காங்க. நிகிதாவும் எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் சொல்லியிருக்காங்க. அது சாட்சியை சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு 4வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இங்கே வந்து விசாரணை அதிகாரியா உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் விசாரிக்கும் போது, திருப்புவனம் அரசு பங்களால வச்சு விசாரிக்கும் போது சாட்சிகள் அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து நிகிதா வந்து இவங்களை தூண்டி விட்டு நடவடிக்கை எடுக்க வச்சாங்க, டிஎஸ்பி எப்படி வந்து உடனே இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் விசாரிக்க போறாங்க, ரமேஷ் சார் விசாரிச்சுட்டு போறாரு, பொய்யா தவறா உண்மையான எஸ்ஐ விசாரிச்சுட்டு இருக்காங்களே, அவங்கள ஃப்ரீயா விசாரிக்க விட்டுருக்கலாம்ல. நீங்க எதுக்கு டிஎஸ்பி வந்து போன் பண்ணி நீங்க போய் தனிப்படையை போய் அங்க விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க? எதுக்கு அவங்கள எடுத்துட்டு போய் விசாரிக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இவங்க நைட் 2 மணிக்கு, அதிகாலை 2 மணிக்கு புகார் கொடுத்திருக்காங்க சார். 4 பக்கத்துக்கு விரிவான புகார், யார் யாரெல்லாம் அடிச்சாங்க, எப்படி அடிச்சாங்கன்னு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் எங்க சார்? அந்த புகார் என்ன கைப்பற்றப்படல, அந்த புகார் வழக்குல சேர்க்கப்படல. நாங்க தான் உயர்நீதிமன்றத்தில் டைப் செட்ல வச்சு அதை வந்து மாண்புமிகு 4th ADJ முன்னாடி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஆவணத்தை நாங்க மார்க் பண்ணிருக்கோம். அந்த புகார் ஏன் வந்து இன்னும் இல்ல? அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருந்தாலே இன்னைக்கு 6 பேர் உள்ள போயிருப்பாங்க இல்லையா? இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த இது வெளியில வரலன்னா இதே இன்ஸ்பெக்டர் தான் ஐஓ வந்திருப்பாங்க. இந்த டிஎஸ்பி யார் அடிக்க சொல்லி கொல்ல சொல்லி உத்தரவு போட்டாரோ அந்த டிஎஸ்பி தான் அதிகாரியா இருந்திருப்பாரு. அக்யூஸ்ட் ஒருவேளை அஜித் உயிரோட இருந்தா அக்யூஸ்டா இருந்திருப்பார். அப்ப இந்த அநீதிக்கெல்லாம் யார் காரணம்? மனித உரிமை சார்ந்த சட்டம் சார்ந்த அறிவு நம்ம பகுதி மக்களுக்கு, நானும் திருப்பவனம் பகுதியை சேர்ந்தவன் தான், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சட்டம் சார்ந்த அறிவே இல்ல. அடிக்க கூடாதுங்க, இப்படி அடிக்காதீங்க, ரிமாண்ட் கூட பண்ணுங்க, விசாரிங்க சார் கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஆள் முன் வரல. ஏன் சக்திசன் ஒரு ஆள் தனியா போராடி இருக்கு. தண்ணி கொடுங்கன்னு ஒரு சில ஊழியர் சொல்லியிருக்காங்க. சார் தண்ணி கொடுங்க சார் அவங்களுக்கு அப்படின்ட்டு, தண்ணியை ஒரு மூடியில ஊத்தி மிளகாப்பொடியை ஊத்தி கொடுத்தா என்ன அர்த்தம்? அப்ப இன்னைக்கு நாங்க இன்னும் வருத்தப்படுறோம், அந்த காவலர்களுக்காக வருத்தப்படுற குடும்பம் இது. அந்த காவலர்கள் இன்னைக்கு அடிச்சுட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட குடும்பம் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் வருத்தப்படுறாங்க. எதுக்கு இந்த நிலைமை? காவலர்களுக்கும் ஏன் இந்த நிலைமை? அவங்க சட்டப்படி விசாரிச்சிருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்காது. இந்த 10 காவலர்களோட சேர்ந்து விசாரிச்ச உயர் அதிகாரிகள் யாரு, நிகிதாவோட தொடர்புல இருந்த நபர்கள் யாரு, பொய் புகார்கள் அளிச்சவங்க மேல உறுதியான நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அது மட்டும் இல்லாம இதுவரையும் விசாரிச்ச சிபிஐ, மாண்புமிகு நீதிபதி அவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்ல இடம் வந்துருச்சு, அந்த இடத்த வந்துட்டாங்க. அந்த இடத்த பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு இருக்குது. இவங்களுக்கு சாட்சிகளுக்கு வந்து 6 பேருக்கு வந்து விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல கொடுத்திருக்காங்க. வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா உட்பட எல்லாருக்கும் வந்து சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்துல நாங்க வந்து மாண்புமிகு PDJ சிவகங்கை அவர்கள்ட்ட அப்ளை பண்ணி அந்த அடிப்படையில இப்ப சாட்சிகள் வந்து பாதுகாப்பு இருக்கிறாங்க. அதனால அதுல உத்தரவை சொல்லியிருக்கிறாங்க, நேருக்கு நேரம் சந்திச்சுக்க கூடாது அப்படின்ட்டு. இந்த நிலைமையில எப்படி சார் அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும்?
அது வந்து தனியா இருக்குது, யாருமே இல்லாத ஒரு காடு, அந்த நிலைமைக்கு போறோம். இல்ல வேலைகள் வந்து நாங்க வந்து அருகில மடப்புறம் கேட்டிருந்தோம். அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் நேரில் வந்து சந்திச்சு இவருக்கு இங்க லோக்கல்லையே வந்து வேலை வாங்கி தரதா உறுதி அளிச்சிருந்தாங்க, பேட்டியும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அது கிடைக்காத நிலைமையில வேற வழி இல்லாம இப்ப மதுரைக்கு வந்து தனியா போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அம்மா மட்டும் ஒரே ஆளா வீட்டுல இருக்கிறாங்க. மதுரை ஆவின் நிலையத்துல இப்ப பணிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு, பகல் ஷிப்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. தனியா தான் இருக்கிறாங்க. காவலர்கள் வந்து இப்போ காவல் இருக்கிறாங்க. சாட்சி சொல்ல வரும்போது கூட்டிட்டு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாட்சிகள் பாதுகாப்பு சிறந்திகளை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில பெயில் வந்து எல்லா இது வரைக்கும் ராஜா, சங்கர் மணிகண்டன், பிரபு, கண்ணன், எல்லா ஆனந்த், டிஎஸ்பி உட்பட எல்லாரும் போட்ட மனு வந்து கிட்டத்தட்ட தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றத்திலையும் அதை உறுதி செஞ்சு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதுல காரணம் வந்து மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து மிக மிக சட்ட அறிவு குறைவான, ஏழைப்பட்ட, தெரியாத ஒரு மக்கள், இவங்களை வெளியில விட்டா இவங்க சாட்சிகளை தெளிவா கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிதான் நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டு இவங்க நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தாலும் இவங்களை வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதை தொடர்ச்சியா நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நாங்க எங்க தரப்புலயும் மாலதி அம்மா தரப்புல அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணிருக்கிறோம். இவங்க கண்டிப்பா வெளியில வந்துட்டாங்கன்னா இந்த வழக்கு கிடையாது சார். இவங்க பெயில்ல வந்தாங்கன்னா இந்த வழக்கு கிடையாது, கண்டிப்பா மாத்திடுவாங்க. உறவினர்கள் மூலமாவோ, அவங்களோட சொந்தக்காரங்க மூலமாவோ, அல்லது வந்து ஒரு சங்கங்கள் மூலமாவோ, பேர் சொல்ல வரும்ல, அந்த சங்கங்கள் மூலமாவோ பேசி இவங்க மாத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க உறுதியா இருந்ததுனால அவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த முயற்சியை அவங்க இன்னும் எடுக்கக்கூடாது. அப்படின்னா அவங்க பிணையில வரக்கூடாது அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கோம். நாங்க தொடர்ச்சியா எங்களோட தரப்பு அப்ஜெக்ஷனை உறுதியா எடுத்து வைப்போம். இல்ல நேரடியா வந்து இது வரைக்கும் இல்ல. ஏன் அப்படின்னா நாங்க சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்துல போலீஸ் வந்து உத்தரவு வாங்கி இருக்கிறோம். போலீசார் வந்து கூட இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு ஆள் இருக்கிறாங்க. ஒருவேளை ஆள் இல்லைன்னா கண்டிப்பா வந்து நேரடியா வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க. அவங்க உறவினர்கள் மூலமாகவும் குடும்பத்தினர் மூலமாகவும் சென்டிமெண்டாவும் கூட அப்ரோச் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி மறுத்துட்டு, இந்த பணமோ இந்த ஏதோ முக்கியம் கிடையாது, அஜித்குமார் கொலைக்கு நீதி கிடைக்கணும், அஜித்குமார் திருடன் அல்ல அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியணும், நிகிதா மேலையும் உயர் அதிகாரிகள் மேலையும் சம்பந்தப்பட்டவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் நாங்க சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பகுதி மக்கள் அன்னைக்கு போராடி இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்தாங்க சார். இதுக்கு முன்னாடி சொல்றாங்க சார், இந்த பகுதியில 6 பேரை இதே மாதிரி அடிச்சு கொண்டதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஒரு எஸ்ஐ கூட இறந்திருக்கதா கூட சொல்றாங்க. அந்த வழக்கெல்லாம் மூடிட்டாங்க, அந்த வழக்குல வந்து நடவடிக்கை எடுக்கல. அந்த 6 பேரை காப்பாத்திருந்து அஜித்குமார் செத்திருக்க மாட்டாருன்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஆனா பயப்படுறாங்க, வெளியில வந்து சொல்றதுக்கு, சாட்சி சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இப்பவுமே வந்து அஜித்குமார் குடும்பத்தோட இந்த பகுதி மக்கள் பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் பயப்படுறாங்க. மாவு வாங்குறது கூட ஒரு பயம், அச்ச உணர்வு இருக்குது. இந்த வழக்குல வந்து சாட்சியை சேர்த்துருவாங்களோ, நம்ம கோர்ட்டுக்கு போகணுமா, காவலர்களுக்கு எதிராக நம்ம சாட்சி சொன்னா இந்த ஊர்ல நம்ம வாழ முடியுமா அப்படின்ற எண்ணம் வந்து இந்த பகுதி மக்களுக்கு நிறையவே இருக்குது. அதான் உடைச்சு மக்கள் வந்து தைரியமா முன் வரணும். எல்லாரும் வந்து சகஜமா வந்து மீண்டும் இந்த குடும்பத்தோட பழகணும்னு சொல்லி நான் பொதுமக்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். இன்னைக்கு தொடங்கினா கூட 3 மாசத்துல டே டு டே ட்ரையல் நடத்தணும் சார். மிக விரைவா எக்ஸ்பீடியன்ட்னு சொல்லி ஏற்கனவே ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இப்ப சாத்தாங்குளம் வழக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நடத்துறாங்க. அப்படி இருந்துமே முடிக்க முடியாத சூழ்நிலை நிலவுது, விசாரணை நின்றுகிட்டே போகுது. அப்படின்னா இன்னும் 5 மாத கட்டத்துல முழுமையா அந்த தீர்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி எங்க குடும்பத்து சார்பா கேட்டுக்கிறோம். என் தம்பி சக்தி இல்லைன்னா இன்னைக்கு நானும் என் பையனும் இல்லை, என் மயனுக்கு இவ்வளவு நீதி கிடைச்சிருக்காது. நல்லா இருக்கணும், ஆயுளோட என் தம்பி நல்லா இருக்கும். நாங்க ஜாக்ட் சார்பா தொடர்ச்சியா நடவடிக்கை, மனித உரிமை சார்ந்த நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பாக ஹென்றி சார் அவர்கள் தலைமையில இந்த தொடர்ச்சியா நாங்க சட்ட விழிப்புணர்வும் இந்த நடவடிக்கையை நாங்க எடுத்துட்டு வரோம். அது சம்பந்தமா கிரேஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. வணக்கம். மக்கள் கண்காணிப்பகம் பீப்புள்ஸ் வாட்ச்ல வந்து நான் கவுன்சிலரா இருக்கிறேன். கடந்த இந்த சம்பவம் நடந்த 6-7 மாதங்களா நாங்க வந்து இந்த குடும்பத்தாரோட பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு தாயோட மனக்குமுறல்கள் அப்படின்றது வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்க அந்த விஷயங்கள். இந்த சம்பவம் நடக்கும்போது வந்துட்டு வெளியே கொண்டு வந்தது, பப்ளிக் ஐஸ்க்கு கொண்டு வந்து இவ்வளவு தூரம் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு இதை பார்க்கும்போது வந்து ஜாக்ட் வந்து முன்னிலையில வந்து முதல்ல இருந்தே தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தாங்க. காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் அப்படின்றது வந்து இந்த கூட்டு இயக்கம் வந்து சாத்தான்குளம் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நடக்கிற காவல் சித்திரவதைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நிலைப்பாட்டோட ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு இயக்கம். முதல்ல இருந்தே
வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்தே அவர் சொன்ன ஒரு காரியம் வந்து சிபிஐக்கு இந்த விசாரணை மாறினாலும் உயர்நீதிமன்றம் வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படின்றது. இந்த வழக்குல வந்து உயர்நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிச்சு இந்த அளவுக்கு ஒரு உத்தரவு வர்றதா இருக்கட்டும், சிபிஐ சீக்கிரம் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்றாங்கன்றதா இருக்கட்டும், தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்தது வந்துட்டு ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாவே நாங்க பாக்குறோம். இப்போ அம்மா வந்துட்டு ஒவ்வொரு முறையும் பேசும்போது அவங்க சொல்ற காரியம் வந்து என்னோட பையன் நிரபராதின்றது எங்களுக்கு தெரியும், ஆனா அந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ அதனால இந்த 6-7 மாதங்களா அவங்க போயிட்டு இருந்தது வழி வந்துட்டு ரொம்ப எளிதான ஒரு இது கிடையாது. ஆனாலும் இது எல்லாத்தின் மத்தியிலையும் அவங்க வந்து தைரியமா இருந்தாங்க. கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரோடையும் சேர்ந்து நின்று இப்போ இந்த ஒரு உத்தரவு வந்திருக்கிறத வந்து நாங்க உண்மையிலே நீதியை நோக்கிய எங்க பயணத்தோட ஒரு தொடக்கமா தான் நாங்க பார்க்கிறோம். அதனால நிக்கிதா மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எங்க எல்லாரோட ஒரே குரலா இருக்குது. இப்போ அவங்க எதுக்காக பொய் புகார் கொடுத்தாங்கன்னு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரியே தான் அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய பொய் புகார்கள் கொடுத்திருக்காங்கன்ற மாதிரிலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், தகுந்த நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஒரு கோரிக்கையாவும் இருக்குது. தேங்க்யூ.